பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? பாக்கியங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். கடந்த 2022ஆம் ஆண்டில் இருந்த மாதிரியான எந்த விதமான கடுமையான மன அழுத்தங்களும் இப்போ இல்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத உணர்றீங்க. இதை நான் பேசும்போதே உங்கள் கண்ணு கலங்கணும். அந்த அமைப்புகளில் கடுமையான கெடுபலன்களை அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு விடுதலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லிடலாங்க. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகள், கடந்த காலத்தில் பணம், மனம், மானம், காதல், உறவு, இது மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் பட்ட அத்தனை அவமானத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சு புதிய தொடக்கம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதத்தில் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் உச்சமாகி குருவின் பார்வையில் ராசியை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்துல சனி அப்படின்னு கலக்கக்கூடிய மிகப்பெரிய யோக மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்வேன், இந்த வருட தீபாவளி கடந்த 2-3 வருடத்தை விட சற்று நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பிரிந்து போன உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. காதலர்கள் அல்ல, பிரிஞ்சு போன காதல் போனது தான். ஆனால் உறவுகள், நட்புகள் உங்களை புரிந்து தேடி வரக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணை அமைப்புகளில் இங்கு சரியான அமைப்புகள் இருக்குங்க. கடந்த காலத்தில் நான் சரியாக புரிஞ்சுக்கல, அவங்க என்ன சரியாக புரிஞ்சுக்கல, இவர் என்ன சரியாக புரிஞ்சுக்கல. இந்த மாதத்திலிருந்து ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு இருக்குங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. இல்லைங்க, கடந்த காலகட்டத்தில் ஒருத்தர் என்னை விட்டு போயிட்டாரு, அவரு வழக்காடு மன்றம் அப்படி இப்படின்லாம் போயிட்டாரு. இந்த அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான புதிய ஆரம்பங்களுக்கான அறிமுகம் வருங்க. ஒரு நட்பு வரும், அந்த நட்பை அடுத்து காதலாகும், காதல் அப்படியே திருமணமாகும். உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்ந்து வரக்கூடிய சில நட்பு அமைப்புகள் இந்த மாதத்தில் அறிமுகமாகக்கூடிய அற்புதமான ஒரு உன்னத மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் நெகட்டிவே இல்லையா? நீங்கள் மட்டும் எல்லாரும் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருப்பீங்க. ராசியை செவ்வாய் பார்க்குறனால. ராசியை செவ்வாய் நீச்சமாக்கி பார்க்கறது அப்படி பெரிய கெடுபலன் இல்லை. இதற்கு துணை நிற்கக்கூடிய அமைப்புகளில் தான் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது, யோக பாவகங்கள், பாக்கிய பாவகங்கள், பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறது, சுக்கிரன் நீச்ச நிலையிலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி தொழில், குடும்பம், பொருளாதாரம், சந்தோஷம், காதல் அப்படின்னு எதுலங்க நல்லதில்லை, அவ்வளவுலையும் நல்லதை அனுபவிக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எங்கெல்லாம் தொலைச்சிங்களோ இங்கே சகலமும் மீண்டு வந்து உங்கள் முன்னுக்கு நிற்க போகுது, உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரியவர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய நோய்க்கு இது தாங்க நோய், இது தாங்க மருந்து, சாப்பிட்டு போங்க குணமாயிரும் அப்படின்னு குணப்படுத்தக்கூடிய மருத்துவரின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த மூளை கடையில், முக்கு கடையில் ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவர் சின்ன டேப்லெட் கொடுத்தாரு, எல்லாமே குணமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான சகலத்துக்கும் நிவர்த்தி, ஒரு மாதிரியான நிவாரணி மாதிரியான சில அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்ங்க. குடும்பத்தில் அற்புதம். கடந்த காலத்தில் குடும்ப தலைவிகள்லாம் படாத பாடு இல்லை. கால் எடுத்த உடனே கதறி அழுத குடும்ப தலைவிகள் இப்போ பழைய மாதிரி இல்லை தம்பி, ஒரு அளவுக்கு நிம்மதியாக இருக்கேன், என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறேன், அதை நோக்கி இப்போ போகிறேன், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட வருமானம், இதுதான் என் தொழில்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு தம்பி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். இதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படி பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. அடுத்த வருஷத்தில் ராசிக்கு 2ல் ராகு வராரு, வந்துட்டு போகிறாரு, குருவின் பார்வையில் வந்துடுவார். குரு பார்வை மிகப்பெரிய யோகமாச்சே, மிகப்பெரிய யோக பலனை அனுபவிக்க போகிறீங்க. முயற்சி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய யோகம் இல்லை. அந்த முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி தொட்டது அனைத்தும் தொடங்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய, இங்கே தாங்க இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மாதிரி சொல்லக்கூடிய, முகமே புது பொலிவு அடையக்கூடிய அப்படின்ற மாதிரி சகலத்திலையும் பாசிட்டிவான பலன்கள் மட்டும்தாங்க. தசாபுத்தி ஒத்துழைக்காத இடத்துல கூட இந்த இடத்துல மேன்மை இருக்கும். கடந்த 7.5 சனி அமைப்புலேருந்து முழுமையாக வெளியில் வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் சுத்தமாக நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராசியாக சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் 2024 நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தை நன்றாக பயன்படுத்தி மிகப்பெரிய உயர்வை எட்ட முடியும் எல்லா மகர ராசிக்காரர்களும்.